ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்கூல் டயத்தில் மார்னிங் வந்து ரொம்ப பிஸியாக இருப்போம் தாய்மார்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விடமுன்னா ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஏன்னா என் பசங்க வந்து ஒவ்வொரு டயத்துக்கு ஒவ்வொரு போவாங்க. பாச்சா ஒரு டைம் போவான், என் பொண்ணு தனியாக போகும், என் பையன் வசீம் தான் லாஸ்ட்டாக போவான். காலை எந்திரிச்சதுமே 5 மணிலேருந்து எங்கள் வீட்டில் அலற அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அழுந்து முழிச்சு பார்த்து 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 தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சோன்னே முதல் தடவை வானத்தை போய் பார்ப்பேன். வானத்தை பார்த்தா எனக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் வானத்தை பார்த்து அப்படி வீடியோ எடுத்துகிட்டு அப்படி பாத்திரத்தை வந்து எடுத்து கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் வேலையை செய்ய முடியும் இல்லையா? அதனால் பாத்திரத்தை கொஞ்சம் எடுத்து நான் வெளியே போட்டுருவேன். இங்கே சிங்க்கெல்லாம் கிடையாது, பழைய வீடுனால நாங்கள் வெளியே போட்டு தான் பாத்திரம் தேய்ப்போம். எனக்கு வந்து கொஞ்சம் குழம்பு இருந்தது, அதனால் சாப்பாடு செஞ்சு தக்காளி சாதம் செஞ்சு ஏதாவது தொக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துடலாம் சொல்லிட்டு நான் ரெடி பண்ணுறதுக்காண்டி எல்லாம் வச்சுருக்கேன். என்னால் வந்து அதெல்லாம் எனக்கு வெளியே வீடியோ எடுக்க முடியலைங்க. அப்படியே கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு பசங்களை எப்படியா ரெடி பண்ணி அனுப்பிட்டேங்க. அனுப்பும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கனாக்கும் பாச்சாவுக்கு வந்து 7:30 ஸ்கூல் போயிடுவான். அதுக்கடுத்து என் பொண்ணு வந்து 8 மணிக்கெலாம் காலேஜ் வேன் வந்துடும். அதுபோல் லாஸ்ட்டாக வந்து 8:30 தாங்க வசீம் போவான். வசீம் என்னோடய தேவை வேலைகள்லாம் செஞ்சு வச்சுட்டு லாஸ்ட்டாக போவான். பசங்களாம் போனால் பார்த்தா ஒரு கோழி பார்த்திங்கனாக்கா ஓட்டு மேலே நின்றுட்டு, இதே எங்கள் வீடு ஓட்டு வீடு தாங்க. ஓட்டு மேலே நின்றுக்கிட்டு தூரமாக வந்து எப்படி போச்சுன்னே தெரில. பறவையை தான் பறக்கும்னு சொல்லுவாங்க, இப்போ கோழியை கூட பறக்குது பாருங்களேன். எவ்வளவு தூரத்தில் நிற்கிது பாருங்கள். அதே மாதிரி பக்கத்து வீட்லேயும் ஒரு கோழி இருந்துச்சு. ஆனால் அது எப்படி கீழே இறங்கி வந்துச்சுன்னு தெரியல. அதை அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பசங்கள்லாம் அனுப்பினோன்னே நம்ம வந்து வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே உனக்கு ஒரு கால் வந்தது. நீங்கள் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணது வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. சரி கொண்டாங்கன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டு அதைத்தான் சரி அதையும் அப்படி கொஞ்சம் நான் வீடியோ எடுத்துடலாம்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். நான் அமேசான்கார்ட்டை கேட்டேன், என்ன அமேசான் பார்சலில் பாம்புலாம் வருதுன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, பாம்பு இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லை இதிலெல்லாம் பாம்பு இருக்காது, அது வந்து ஏதோ குடலில் வந்து எப்படியோ பாம்பு இருந்துருக்கு, அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு அதை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது அதோட வந்து வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பயந்து ஓப்பன் பண்ணேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவு பயமுறுத்திட்டாங்க அமேசான்காரங்க. அதோட செஞ்சுட்டு லைட்டாக நான் கத்தி எதுக்கு ஒரு அடி தள்ளியே நின்று கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. நான் எனக்கு எடுக்கிறதுக்கு மறந்து போயிட்டேன், ஞாபகம் இல்லை. அதையும் நான் எடுத்துகிட்டு போய் சரியான காமெடியாக தாங்க இருந்திருக்கும். அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நம்ம என்ன ஆர்டர் பண்ணோமோ அது தாங்க இருந்தது. எனக்கு வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா லிக்விட் காலியாகிடுச்சு, 2 வாரமாகவே காலியாகிடுச்சு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கும் வாரத்தில் ஒரு நாள் தண்ணி வரும். இப்போ புது வீடு கட்டியிருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி போர் போட்டிருப்பாங்க. நம்ம இருக்குது பழைய வீடு தானே, ஆனால் நமக்கு வாரத்தில் ஒரு நாள் தண்ணி வரும். அந்த தண்ணி வந்த அன்னைக்கு தான் நம்ம துணியெல்லாம் துவைக்க முடியும். அது டெய்லி கடையில் போய் லிக்விட் வாங்கிக்கலாம். அது எனக்கு வந்து வாரம் தண்ணி துவைக்க நிறைய துணி சேர்ந்துருமா, எனக்கு டெய்லி போய் லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணால் எனக்கு அது பிடிக்காதுங்க. நான் எப்போயுமே வந்து நிறையா வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிறேன். இந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதனால் நான் அந்த லிக்விட் வாங்கி வச்சுட்டு எனக்கு இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம எது யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அதுதாங்க நமக்கு யூஸ் பண்ண தோணும், மற்றதுக்கு மாறவே தோணாது. சரின்னு சொல்லிட்டு லிக்விடை ஓரமாக எடுத்து வச்சுட்டு எனக்கு டீ குடிக்கணும் போல தோணுச்சு. ஏன்னா பசங்க அனுப்பிவிட்டு நான் தூங்கிட்டேன். தூங்கின பிறகும் கால் வந்த பிறகு தான் சரி போய் பார்சலை வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதோட சரி நமக்கான கொஞ்சமாக டீ போடலான்னு சொல்லி டீ போட போகிறேன். டீ பார்த்திங்கன்னா நான் அரை கிளாஸ் தாங்க போடுவேன். 1/4 கிளாஸ் கொஞ்சமாக பால் எடுத்து அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போடுவேன். எனக்கு கெட்டியாக இருந்தால் டீ பிடிக்காது. அதை சரி டீ போட்டு குடிப்போம்னு டீ போட்டு குடிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நான் 1/4 கிளாஸ் தாங்க பால் எடுத்திருக்கேன். 1/4 கிளாஸ் பால் எடுத்தால் நான் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுவீங்க. ஏன்னா நம்ம அடிக்க டீ குடிக்கிறது நல்லது கிடையாது. அதனால் சரி டீ அது வந்து டீ குடிக்கணும், ஆனால் அது டீ மாதிரி தான் இருக்கணும், நல்லா திக்காக அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி குடிக்கிறது எனக்கு பிடிக்காது. அதோட கொஞ்சம் பால் எடுத்து ஊற்றிட்டு போய் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் டீ போட போகிறேன். டீ போட்டு குடிச்சிட்டு பசங்கள்லாம் சாயந்தரம் போல் வருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து சாப்பாடு இருக்குங்க. நான் சாப்பாடு காலை பசங்களுக்கு போட்டது போக எனக்கு குழம்பு எல்லாமே இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா டீ போட்டாச்சுங்க. டீ போட்டு கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது பார்த்திங்கனாக்கா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் காலி ஆகிடுச்சுங்க. எனக்கு இந்த பழக்கம் உண்டு. பொதுவாகவே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் இந்த பழக்கம் இருக்க தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்கனாக்கும் நம்ம வந்து சிலிண்டர் எந்த டயத்தில் முடியுதுன்னு நமக்கு தெரியாது பார்த்திங்க இல்லையா. அதனால் வந்து நான் எப்போவுமே சரி நான் அன்றைக்கி ஒரு டேட்டை வந்து கிழித்து நான் சிலிண்டர் வந்து ஒட்டி வைக்கிற பழக்கம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கும் நம்ம வந்து எனக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா சிலிண்டர் காலியாகும். அப்படியே
எப்போ முன்ன பின்ன ஆகுறது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால வந்து நான் பேப்பர் வந்து நான் ஒட்டி வைக்கிறேன். ஒட்டி வைக்கிற பழக்கம் இருக்கு எனக்கு. பொதுவா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குலாம் அது இருக்கத்தான் செய்யும். நம்ம கரெக்ட்டா நம்ம மறந்துருவோம். ஏன்னா எப்போ மாட்டுனேங்கிறது தெரியாது. நான் எப்பயுமே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கும், என்ட்ட ஆல்ரெடி 2 சிலிண்டர் ஃபுல்லா தான் வாங்கி வைப்பேன். எனக்கு அக்கம் பக்கத்தில உள்ளவங்க கேட்டா கூட நான் குடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் வாங்கி வைக்கிறதெல்லாம் இல்லைங்க. நான் சிலிண்டர் மாட்டி 1 மாசம் வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருப்பேன். எதுக்கு வேஸ்ட்டா வாங்கி வச்சுக்கிட்டு, அந்த முடி டயத்துல வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஏன்னா தேதி வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒட்டி வச்சிட்டோமாக்கும், நமக்கு அத அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதனால வந்து இந்த எனக்கு எப்பயுமே இந்த பழக்கம் இருக்கு. இப்போ பசைக்கு நம்ம எங்கே போறது? வீட்ல என்ன இருக்கோ அத வச்சுக்கலாம் சொல்லிட்டு, நம்ம சோத்த பருக்க எடுத்து நான் அத லைட்டா வந்து அதில தடவி நான் வந்து இது ஒட்ட போறேங்க. அப்படி ஒட்டி வச்சுட்டாக்கும், நான் டெய்லி அது என் கண்ல படவும் செய்யும். அப்ப இத்தன நாள் ஆச்சு, இத்தன நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு, நமக்கு அப்படியே சிலிண்டர் வாங்கணும், நாள் கிடக்கு, இல்ல டைம் ஆயிடுச்சு, நமக்கு முடிய போற டேட் வந்துருச்சு அப்படிங்கிற மாரி நமக்கு அது ஒரு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த பழக்கம் வந்து எனக்கு இருக்குங்க. உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சிலிண்டர் முடிஞ்சவனேயே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. போய் தேதிய போய் கிழிச்சிட்டு வந்து ஒட்டணும். அப்பதான் வந்து எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். உங்களுக்கு இருக்கானுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம சாப்பிட்லாம் சொல்லிட்டு, வீட்ல பார்த்தீங்கன்னா, முட்டை மட்டும் இருந்தது. சரி நம்ம தானே பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க இல்லையா? பசங்களுக்கு முட்டை தான் குடுத்து விட்டேன். நான் மட்டும் இருந்தா எனக்கு எதுவுமே செய்ய பிடிக்கவே பிடிக்காதுங்க. என் பசங்க இருந்தா தான் ஏதாவது செஞ்சு குடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும். சிங்கிள் ஆளா இருந்தா அது ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும், ஏதாவது செய்யணுங்கிறது தோணவே தோணாது. நம்ம பசங்க இருந்தா அதுகளுக்கு செஞ்சு குடுக்கணும்னு தான் எல்லாத்துக்குமே தோணும். அந்த மாரி தாங்க நானும். அதோட பார்த்தீங்கன்னா, தோசைக்கு லைட்டா தண்ணி ஊத்தி கழுவிட்டு நான் சாப்பாடு போட போறேன். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கும், சிங்கிளா ஒத்தையில உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சும்மா எதையோ யோசிச்சுக்கிட்டு. ஆனா பொதுவாவே தனிமையில இருந்தமாக்கும் நமக்கு சிந்தனைகள்லாம் எங்கெங்கேயோ போகும். தனிமையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்டா என்ன சொல்ல வீட்ல ஒரு 2 பேர் இருந்தாங்கனாக்கும் நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு நம்ம மைண்டு வந்து வேறு பக்கம் போயிரும். ஓகேங்களா? தனிமையா இருந்தமாக்கும் நம்ம எவ்வளோ நேரம் தான் ஃபோன் பார்க்க முடியும்? அப்படி ஃபோனும் பார்க்க முடியாது. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி யோசனை இருக்கும். அவங்க கஷ்டம் இருக்கலாம், அவங்களோட ஃபீலிங் இருக்கலாம், அவங்களோட நிலைமையை வச்சு யோசிக்கலாம். நம்ம ஏன் இப்படி இருக்கோங்கிற யோசிக்கலாம். ஒவ்வொரு யோசனையும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறை அவங்கவங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் தனிமையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு சாப்பாட போட்டுட்டு போய் சாப்பாட போட்டுட்டு நேற்று வச்ச காரக்குழம்பு இருந்தது. காரக்குழம்பு நல்லா ரொம்ப கெட்டியாக இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. சரி ஒரு ஆஃபால போட்டு சாப்பிடணும்னு நான் உட்காந்து யோசிச்சுட்டு அப்படியே தனிமையாக சாப்பிட்டுட்டே இருந்தேன். சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு வசிம் பார்த்தீங்கன்னா, வாட்ச் வச்சுட்டு போயிட்டான். ஆனா இது வந்து சார்ஜ் போடுற வாட்ச் தாங்க. இது வந்து ஃபோன் சிம் கார்ட்லாம் போடுறதா இருந்தது. அந்த வாட்ச் சார்ஜ் போட்டிருக்கான், மறந்தாப்புல வச்சுட்டு போயிட்டான். அது பாதி தூரம் போனப்போ தான் ஞாபகம் இருக்கும். நானே இப்போ தான் பார்க்குறேன். அதோட இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் தையல் மிஷினை வந்து நான் சர்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பசங்க துணி தைக்கிறதுக்கும் தேவைப்படுதுங்க. எனக்கும் ஜாக்கெட் தைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இதை எடுத்து வந்து அந்த பக்கத்து ரூமில் போட்டிருந்தேன்னா ரொம்ப தூசி அடைஞ்சு போச்சு. பொதுவாக வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது அங்கிட்டு ஓரமாக போட்டேன்னா நிறையா தூசி அடைஞ்சு போய் ரொம்ப வீணாயிருச்சு. அதோட பெல்ட் வேறு போயிடுச்சு. அதோட ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை வரதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே பாருங்கள் வயரே இல்லாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது நான் வந்து டோட்டலாக கலட்டி அதை சர்வீஸ் பண்ணுற மாதிரி நான் பார்த்து செஞ்சேன். அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு இன்னும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ சூப்பராக தைக்கிதுங்க. ஆனால் வயர் மட்டும்தான் வரணும். வந்தோடனே ஜாக்கெட் தைக்க ஆரம்பிக்கணும். சரி பசங்களுக்கு சாயந்தரம் ஏதாவது செஞ்சு வைக்கலாம்னு நொங்கு வாங்கி வச்சுருந்தேன். சரி நொங்கு வந்து எப்பயுமே நாங்கள் சும்மா சாப்பிட்றது தான் பழக்கம் உண்டு. ஆனால் சும்மா சாப்பிட்டோமாக்கும் அப்படியே சாப்பிட்டோம்னாக்கும் நமக்கு டேஸ்ட்டு அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு வீட்டில் வேறு தேங்காய் இருந்ததா, சரி ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு நொங்கு வாங்கியிருந்தேன். நொங்கை வந்து ஃபஸ்ட்டு தோலை ஃபுல்லாக நீக்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோமா அது ஜில்லுன்னு நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ஐஸ் க்யூப் வச்சுருந்தோமாக்கும் அதை எடுத்து போட்டு நம்ம ஜூஸ் அடிக்கலாம். இல்லையா நம்ம ஜூஸ் போட்டு நம்ம ஃப்ரீசரோட வைக்கலாம். கொஞ்சம் அது ஜில்லுன்னு குடித்தா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு நொங்கு வந்து. இந்த நொங்கு காலத்தில் வந்து நொங்கு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கிடைச்சிச்சாக்கும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பொருள்லாம் வந்து நமக்கு எந்த டைமும் கிடைக்கவே கிடைக்காது. கோடைக்காலம் மட்டும்தான் கிடைக்கும். அந்த டயத்தில் மட்டும்தான் வந்து விற்க வருவாங்க. எங்கள் ஊர் கிராமங்களில் விற்க வருவாங்க. இது நான் சென்னையில் நிறைய டயத்தில் சென்னையில் பார்த்துருக்கேன்.
மகாராஷ்டிரால நான் பார்க்கல. சென்னையில மட்டும் தான் பார்த்துருக்கேன். அதோட வீட்ல கொஞ்சம் தேங்காய் இருந்ததா, அத கொஞ்சம் தனியா அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பாதி நொங்க வந்து நல்லா பொடிசா கட் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே நொங்கு ஜூஸ் போட்டோமாக்கும் ஃபுல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸில போட்டு அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு எவ்வளோ நான் கொஞ்சம் லைட்டா கல் நொங்கா பார்த்து ஒரு 2, 3 நொங்க எடுத்து வச்சுக்கணுங்க. லைட்டான கல் நொங்க. ரொம்ப கல்லா இருந்தா நம்மளால சாப்பிட முடியாது. ஓகேங்களா? லைட்டான கல் நொங்க எடுத்து அத நல்லா பொடிசா கட் பண்ணி தனியா ஃபர்ஸ்ட்டு ஓரமா எடுத்து வச்சுக்கிற போறேன். இந்த மாதிரி நல்லா கீப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது வந்து நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு தடவை தேங்காய் பால் கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. அதோட அரை மூடி தேங்காய் எடுத்து மிக்ஸியில் அரைச்சி நல்லா பால் எடுத்துக்கிறப்ப நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ரொம்ப திக்காக இருந்தவங்களுக்கும் நம்ம செரிமான பிரச்சனை இருக்கும். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தனியாக இல்லாமல் லைட்டாக நான் மீடியமாக வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறத என்ன பண்ணணுங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு. தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து பொடிசா கட் பண்ணி பார்த்தீங்களா, அதையும் இதோட நான் சேர்த்துட்டு ஒரு 3 நொங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, லைட்டான கல் நொங்கு, இளநொங்கு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப இளநொங்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். அது மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சோம்னா ரொம்ப கூழ் மாதிரி ஆயிரும். அதனால் வந்து நான் ஒரு 3 நொங்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் 6 நொங்கு 7 நொங்கு தான் வச்சுருந்தேன். நான் சரியாக கவுண்ட் பண்ணலை. அதோட 3 நொங்கு மட்டும் நான் எடுத்து வச்சு நல்லா பாருங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டோமாக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வந்து நொங்கு வந்து அரைச்சோம்னா அப்படியே கூழ் மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? அது வந்து அந்த மாதிரி போட்டு நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி குடிக்கக்கூடாது. நம்ம அதை பொடிசாக கட் பண்ணி சேர்த்தமாக்கும் இந்த டேஸ்ட்டும் நம்ம அரைச்ச டேஸ்ட்டும் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம அப்படி முழு நொங்கும் அதில் இருக்கும். ஓகேங்களா? நம்ம குடிக்கும்போது வந்து ரொம்ப அந்த சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இப்போ நொங்கு வருமானு தெரியல. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் வந்து இப்போ சீசன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நொங்கு காணும், வர்றது கிடையாது. நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா சரி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான் ரெடி பண்ணிவிட்டேன். நீ பசங்க வந்தோடனே நம்ம வந்து ஊற்றி கொடுத்துட வேண்டாம். நான் வந்து ஒரு கிளாஸ் குடிச்சு பார்த்தேன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். சூப்பராக இருந்தது. அதோட கொஞ்சம் ஒரு கிளாஸில் ஊற்றி நம்மளுக்கு குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்ச அப்புறம் என் பையன் வந்தான். வசீமு தான் ஃபஸ்ட்டு வந்தான். வசீமுக்கு ஊற்றி கொடுத்தேன்னா அவன் குடிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஏன்னா என் பாச்சா வந்து பார்த்திங்கன்னாக்கா 5:30 மணிக்கு மேலே தான் வருவான். அதனால் என் பொண்ணு பார்த்திங்கன்னா 6 மணிக்கு தான் வருவான். ஃபஸ்ட்டு வந்து என் வசீமு தான் வருவான். வசீமுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி கொடுத்தேன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு குடித்தா செம்மையாக இருக்கும் மம்மி இதே மாதிரி செய்யுங்கண்ணா. அவ்வளோதாங்க. நான் இன்றைக்கி கூட வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி சூப்பரான இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ எடுக்க முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.